ஹலோ காய்ஸ். இந்த வீடியோல வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஈவி கார் கம்பெனி பத்தி பார்க்கலாம். நீங்க எல்லாம் டெஸ்லா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அது டெஸ்லா கிடையாதுங்க. சைனீஸ் கார் காங்க்ளோமெரேட் ஆன BYD கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி வந்து நான் ஏன் வேர்ல்டு பெஸ்ட் ஈவி கார் கம்பெனின்னு சொல்றேன்னா, இது வந்து மார்க்கெட் கேப்ல டெஸ்லாவோட கம்மியா இருக்கலாம். இல்லன்னா வந்து நம்பர் ஆஃப் ரெவென்யூ, ப்ராஃபிட்ஸ்ல கம்மியா இருக்கலாம். ஆனா, நம்பர் ஆஃப் சேல்ஸ்ல வந்து இவங்க தான் நம்பர் 1ங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, 2024ல பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவ ஓவர்டேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.4 மில்லியன் பிளஸ் கார்ஸ வந்து இவங்க வந்து புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது டெஸ்லாவோட அதிகம். அதே மாதிரி இந்த கம்பெனி ஆரம்பிச்சது எப்போன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1995ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட ஃபவுண்டரான வாங் ஷுவான்ஃபு இவர் தான் முக்கியமான நபர். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, சைனீஸ்ல இருக்க ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்க ஹன்ஹியூங்கிற ஒரு இடத்துல பொறந்திருக்காரு. ஸோ இவரோட மெயின் எஜுகேஷன் எதுல பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸும், மாஸ்டர்ஸும் மெட்டலர்ஜில படிச்சிருக்காரு. இது ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ங்க கெமிஸ்ட்ரில. அதாவது காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ்ல எலமெண்ட்ஸ வச்சு ஒரு புது புது வித்தியாசம். அதுக்கேத்த மாரி ஒரு மெட்டீரியல் சயன்ஸ் இது ஆக்சுவலி. ஸோ இத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான அந்த டாபிக் படிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 1995ல வந்து ஒரு ஒரு பேட்டரி கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது பேரு சைனீஸ் BYD பேட்டரி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஃபோன்ஸுக்குலாம் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, BYD-யா தான் இருக்கும். ஸோ 2003ல தான் ஒரு பிரேக் த்ரூ நடக்குது. இவரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராருங்க. BYD ஆட்டோங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஃபன் ஃபேக்ட் இருக்கு. டெஸ்லா ஆரம்பிச்சது 2003 தான். 2003ல ஜூலைல வந்து மார்ட்டின் ஹீபரோடும், மார்க் டார்பனிங்கும் டெஸ்லா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அந்த BYD வந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, அதே 2003 ஜான்லயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி டெஸ்லாக்கு முன்னாடியே வந்து BYD வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும், டெஸ்லாக்கு முன்னாடியே வந்து BYD வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2004ல 5ல பார்த்தீங்கன்னா, அவங்க முக்கியமான ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணாங்க. F3 இந்த மாரி மாடல். அவங்களோட முக்கியமான ஒரு மோட்டோ என்னன்னா, பிளக் இன் ஹைபிரிட் கார் தான். ஸோ இந்த மாரி அவங்க எடுத்தோனே வந்து எலக்ட்ரிக் போல. ஏன்னா வந்து எலக்ட்ரிக் அப்போ வந்து அந்த மார்க்கெட் இல்லாதனால, அவங்க முன்னாடியே ஃபோர்க்ளோஸ் பண்ணி அத வந்து ஹைபிரிட்டா மாத்துனாங்க. அதே மாரி டிசைனுக்கு வந்து அவ்வளவா முக்கியத்துவம் குடுக்கல அவங்க. 2007, 8ல வந்து ஒரு இன்டர்வியூல எலான் மஸ்கே சொல்லியிருப்பாரு, "BYDலாம் எங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது. அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு ப்ராடக்ட்லாம் இல்லன்னு." அந்த மாரி ரொம்ப ஒரு அலட்சியமான பதில் சொன்னாரு. ஆனா, இப்போ BYDயோட ஒரு கான்கர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. சொல்லப்போனா இந்தியாலயே BYD வந்துருச்சு. இன்னும் டெஸ்லா கூட வரல டெக்னிக்கலி. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட ப்ராடக்ட்ட வந்து இன்னும் மேன்மேலும் ஆக்குனாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க ஃபுல் எலக்ட்ரிக் ஆனதுக்கப்புறம் எஸ்பெஷலி 2019க்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அல்டிமேட் லான்ச் ஆவுது. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க BYD வெறும் கார்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, அடுத்தடுத்த சப்சிடரீஸ நோக்கி போனாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, BYD ஆட்டோ ஒண்ணு 2003ல ஆரம்பிச்சது. அப்புறம் 2007 வந்து BYD எலக்ட்ரானிக்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2022ல BYD செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் BYD ஃபோர்க் லிஃப்ட்ன்னு இந்த மாரி பல இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துலயும் வந்து அவங்க சக்சீடும் ஆகுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த BYD அந்த மார்க்கெட் டாமினன்ஸ் தாங்க. சைனா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஹோல்லையும் வந்து அவங்க வந்து அல்டிமேட் டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, அதுதான் வந்து இந்த BYD கம்பெனியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்னு முக்கியமான விஷயம் இந்த வாங் ஷாங்ஃபு இந்த ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பரா இருக்காரு. அந்த சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒன் ஆஃப் த மெம்பர் இவரு ஆக்சுவலி. ஸோ, இவரு பொலிட்டிக்கலும் கொஞ்சம் ஆக்டிவான பெர்சன் தான். அது மட்டும் இல்லாம ஸி ஜின்பிங்கோட நெறைய வந்து ஒரு பெர்சனல் கனெக்ஷன்ஸ்லயும் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம சைனீஸ்லயே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பில்லியனியர். அப்புறம் ஆன்டர்பிரினர்ஷிப், அப்புறம் கெமிஸ்ட். ஏன்னா அவரு டெக்னிக்கலி மெட்டலர்ஜி படிச்சனால ஒரு கெமிஸ்ட் கூட சொல்லலாம். ஸோ டாப் பெர்சனா வந்து சைனால இருக்கிறது இந்த வாங் ஷுவான்ஃபு. ஸோ அவர் ஆரம்பிச்சது தான் இந்த BYD. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா? இந்த BYD ஃபுல் ஃபார்ம் தாங்க. இவரோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, அ இது ஆரம்ப கட்டத்தில BYD பேர் இல்ல. இது வந்து சைனீஸ் பேட்டரி கம்பெனியா இருந்தனால, இதுக்கு இப்போ BYD அந்த 2003 அவங்க ஆட்டோ டிவிஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் BYDன்னு வச்சதுக்கான காரணம், BYDயோட ஃபுல் ஃபார்ம். பில்ட் யுவர் ட்ரீம். ஸோ இந்த பில்ட் யுவர் ட்ரீம் BYD காருங்கிறது பில்ட் யுவர் ட்ரீம் காருங்கிறத வந்து அவங்க ஒரு ஷார்ட் அப்ரிவியேஷனா வச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபாக்ட் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹிட் குடுத்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட்ல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் பிளேயரா இருக்காங்க. ஸோ இது மாரி உங்களுக்கு பல வீடியோஸ் இந்த மாரி டெக்னிக்கல் வீடியோஸ், அது மாரி பிசினஸ், ஆன்டர்பிரினியூர் இல்ல கம்பெனிஸ் அந்த மாரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க.